எஸ் பிஸ்னஸ் காம்பினேஷன் இந்தியஸ் 103ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கண்டின்ஜென்ட் கன்சிடரேஷன். கண்டின்ஜென்ட் கன்சிடரேஷனா என்ன? கண்டின்ஜென்ட் கன்சிடரேஷன் கண்டின்ஜென்ட் கன்சிடரேஷன் அப்படின்னா சில கண்டிஷன் நீங்க ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஒரு கணக்கு நான் சொல்றேன் புரியுறதுக்காக. சத்யா லிமிடெட் அக்வயர்ஸ் ஹரி லிமிடெட். Satya Limited acquires Hari Limited for purchase consideration cash for rupees 200 crore. Net assets of Hari Limited. Net assets of Hari Limited 350 crores. 350 crores. Satya Limited will pay rupees 400 crores in cash. Provided Hari Limited profit exceeds rupees 600 crores in next 2 years. கான்செப்ட் என்ன? சத்யா லிமிடெட் வந்து அக்வயர் பண்ணிக்கிது ஹரி லிமிடெட் ஃபார் பிசி, அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்காக 200 கோடிக்கு. நெட் அசெட் வந்து அது 350 கோடி இருக்குது. பட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் வந்து செய்கிறேன், சத்யா லிமிடெடுக்கு வில் பே 400 கேஷாக தான் தரேன். பட் என்ன கண்டிஷன்? அதான் கண்டிஜென்ட். provided Hari Limited profit exceeds 600 crores in next 2 years. இதுதான் வந்து contingent considerations. அப்ப after 2 years தரேன், provided A Limited will pay 300 net assets of Hari Limited 350 crores. After 2 years Satya Limited will pay 400 crores in cash provided Hari Limited profit exceeds 600 crores in next 2 years. அப்ப டே 1ல ஒரு ஃபேர் வேல்யூ இருக்கு இல்லையா? டே 1ல ஃபேர் வேல்யூ ஆஃப் அந்த கண்டின்ஜென்ட் சொன்னாங்க இல்லைங்களா? அந்த கண்டின்ஜென்ட் கன்சிடரேஷன் எவ்வளவா இருக்குது? கண்டின்ஜென்ட் கன்சிடரேஷன் 290 crores வச்சுக்கலாமே. அப்ப பாயிண்ட் என்ன? கண்டின்ஜென்ட் கன்சிடரேஷன் பிசில இன்க்ளூட் ஆயிடுச்சு. பிசினா என்ன? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பிரசன்ட் வேல்யூ இருக்குதா? வாட் இஸ் த பிரசன்ட் வேல்யூ? ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல வந்து நீங்க 600 ரூபாய் கொடுக்க போறீங்க. அதோடைய இன்னைக்கு பிரசன்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இந்த பிரசன்ட் வேல்யூ என்ன சொல்றாங்க? ஃபேர் வேல்யூன்னு சொல்லிட்டு 290 crores சொல்றாங்க. அப்ப அதோட எந்த ப்ராபபிலிட்டி, அந்த அமௌண்ட் வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ வந்து மேக்சிமம் கணக்குலேயே கொடுத்துருவாங்க, கவலை தேவையில்லை. கிவன்
சரி, வாட் இஸ் டோட்டல் பிசி அப்படின்னு கேள்வி. இப்போ டோட்டல் பிசி எவ்வளவு? ஆல்ரெடி நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? சத்யா லிமிடெட் வில் பே 400. சத்யா லிமிட் ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்தீங்க? 200 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இப்போ சத்யா லிமிடெட் சத்யா லிமிடெட் எவ்வளவு கொடுத்துக்கிறாரு? 200 crore கொடுத்துருக்கிறாரு. பிளஸ் இப்போ நம்ம தரப்போகுது ஒரு 290 crore. ஸோ டோட்டலி 490 crore ஃபர்ஸ்ட் இயர். நல்லா கவனிக்கணும் என்னங்க, ஃபர்ஸ்ட் இயர். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் தானே இதோட சொல்லிக்கிறாங்க வேல்யூ. அப்போ இதுதான் வந்து கண்டின்ஜென்ட் கன்சிடரேஷன். சரி, இதுக்கு நம்ம எப்படிங்க சார் ஜேர்னல் போடுவோம் அப்படின்னா, பிஸ்னஸ் காம்பினேஷன் வந்து சத்யா லிமிடெட் தான் என்ட்ரி போகிறோம். சத்யா லிமிடெட் என்ட்ரி புக்ஸ் ஆஃப் சத்யாவில் வந்து என்ன செய்ய போகணும், உள்ள ஒன்று அவருக்கு அசெட் வரும் இல்லைங்களா? அப்போ நெட் அசெட் அக்கௌண்ட் டெட்டா உள்ள அசெட் வந்துச்சு. 2 என்ன செய்றீங்க, கேஷ் கொடுக்குறீங்க அல்லது பேங்க்ல போகலாம். கேஷ் ஆர் பேங்க், தட் இஸ் பிசி. நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? பிசி கேஷாக எவ்வளோ கொடுத்தீங்க? 200 crore. இந்த ப்ரொவிஷன் இல்லையா, ப்ரொவிஷன் ஃபார் கண்டின்ஜென்ட். எப்போ சார் நடக்கும்? ஒரு வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அந்த கண்டிஜென்ட் நடக்கும். 2 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் தர போகிறீங்க. இப்போதைக்கு ப்ரொவிஷன் ஃபார் கண்டின்ஜென்ட் எவ்வளோங்க? ஹவு மச்? 190 crore. 290 crore. 290 crore எப்படி சொல்கிறீங்க? தட் இஸ் ஃபேர் வேல்யூ ஆன் டே 1. நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணி வைக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 490. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ சொல்கிறீங்க? மொத்தம் 250. நெட் அசெட்ஸ் 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் எவ்வளோ கரண்ட் கண்டிஷன் சொல்கிறீங்க? 2 இயர்ஸ் கழிச்சு 400 சொல்கிறீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்தீங்க? அதாவது நெட் அசெட்ஸ் எவ்வளோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சத்யா லிமிடெட் அக்வயர் ஹரி லிமிடெட் ஃபார் பிசி 200 crore. நெட் அசெட்ஸ் ஆஃப் ஹரி லிமிடெட் 350 crores. நெட் அசெட்ஸ் ஆஃப் ஹரி லிமிடெட் என்னங்க? 350 crores. அப்போ நெட் அசெட் தான் நம்ம இங்கே போக போகிறோம். எவ்வளோங்க? 350 crores. நெட் அசெட்ஸ் எவ்வளோ தான் இருக்குது? 350 crore தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க? 400 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபாய். 140 ரூபாய் என்னவா இருக்கும்? குட்வில்லாக இருக்கும் இல்லைங்களா? திஸ் இஸ் a goodwill. இது ப்ரொவிஷன் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இயர் 2 இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் 2 ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் என்ன நடக்கும்? இந்த அமௌண்ட் ப்ரொவிஷன் வச்சு நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இயர் 2ல் நீங்கள் கொடுக்கணும். அப்போ என்ன செய்வீங்க? கொடுத்துருவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஃபர்ஸ்ட் இயர் 2ல் என்ன செய்யறேன்னு கொடுக்குறேன். எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு தான் கேள்வி. என்ன கொடுப்பீங்க லாஜிக்கலா? ப்ரொவிஷன் ஃபார் கண்டின்ஜென்ட் 290 crore டு கேஷ் 290 crore. சரி, இது நமக்கு ஈஸி. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம இதை கொடுத்துருவோம். சரிங்க சார், ஒருவேளை ரீமெஷர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் 2லயே, அதாவது நம்ம வந்து ஒரு வேல்யூ சொல்லியிருக்கிறோம். அந்த வேல்யூ வந்து ரீமெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 290 crore ஒரு ப்ராபபிலிட்டி தானே நம்ம இங்கே போட்டோம். ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் அது. ஃபேர் வேல்யூ அட் த இயர் ஆஃப் எண்டில் வந்து 290 crore நம்ம சொன்னோம். ஸோ அதனால இப்படி போட்டோம். ஒருவேளை இந்த ஃபேர் வேல்யூ இயர் 1 எண்டில் என்னமாயிடுச்சு? 360 போயிடுச்சு. அதாவது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும்? திருப்பியும் ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்ட் கன்சிடரேஷன் வரும். அப்போ இங்க என்ன செய்யணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு
ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஞ்சன்ட் கன்சிடரேஷன் எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆச்சு? 290 360 போயிடுச்சு. அப்போ 70 rupees இல்லையா? ஸோ இந்த 70 crore அப்படின்றது வந்து நீங்கள் என்ன செய்யறீங்க, இன்க்ரீஸ் ஆன வேல்யூ நம்ம போகணும். லாஜிக்கலாக கண்டிஜென்ட் கன்சிடரேஷன் தான் என்னன்னு நம்ம பார்க்கணும். திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அதாவது சத்யா லிமிடெட் வந்து அக்வைர் பண்ணுறாங்க ஹரி லிமிடெடு எவ்வளோக்கு 200, பட் நெட் அசெட்ஸ் அவங்களுக்கு 350 இருக்குது. அப்போ நீங்கள் 200 தான் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து கேபிட்டல் கெயின் கிடையாது. பட் அடுத்த 2 வருஷம் கழிச்சு நீங்கள் பணம் தரீங்க, எவ்வளவு 400 கோடி ரூபா தரேன்னு சொல்கிறீங்க, கேஷாக தரீங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறீங்கன்னா, ப்ரொவைடட் ஹரி லிமிடெட் ப்ராஃபிட் எக்ஸீட்ஸ் 600 crores இன் நெக்ஸ்ட் 2 years. அப்படி பார்க்கும்பொழுது அது தாண்டிடுச்சா இல்லையான்றது நமக்கு அடுத்த விஷயம். பட் ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதோடைய ப்ராபபிலிட்டி, அதாவது நீங்கள் எவ்வளோ தரீங்க 600 crores தரேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதோடைய ஃபர்ஸ்ட் இயர் வேல்யூ எவ்வளோ இருக்குதுங்கன்னா 390 crores இருக்குது. சரி, 290 crores இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 290 crore அப்படின்றது கூட ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூமே தவிர எக்ஸாக்டான வேல்யூ கிடையாது. பட் இயர் 1 எண்டில் போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரிய வருது தான் முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன். நான் அசெட் வாங்கினதுக்கு ஒரு என்ட்ரி, ப்ளஸ் நான் கேஷ் கொடுத்ததுக்கு ஒரு என்ட்ரி, இந்த ப்ராபபிலிட்டியை போடுறதுக்கு ஒரு என்ட்ரி. அந்த டிஃப்ரெண்ட் வந்து நான் குட்வில்ல காமிச்சிடறேன். ஏன்னா நான் அதிகமாக கொடுத்து வாங்குறேன். இதோடைய வேல்யூ வந்து 350 ரூபா தான் இருக்குது. பட் நான் 490 ரூபா தர மாதிரி கான்செப்டாக இருக்கிறதுனால எனக்கு குட்வில் வந்து 140 rupees வந்துருதுங்க. இந்த ப்ரொவிஷன் ஃபார் கன்சிடரேஷன் நான் ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டில் தரணும் போது நான் பணத்தை கொடுக்கணும் இல்லவா? அப்போ வந்து ப்ரொவிஷன் ஃபார் கன்சிடரேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். பட் கேஷ் நான் இப்போ போடணும் போட்டால் போட மாட்டேன். இந்த என்ட்ரி வந்து இப்போ கிடையாது. ஏன் அப்படின்னா செகண்ட் இயர் முடிவில் தான் நான் என்ன செய்வேன், நான் பணம் தருவேன். அதனால உங்களுக்கு புரிதலுக்காக போட்டேன். இந்த என்ட்ரி நம்ம என்னைக்கு போட மாட்டோம். ஆனால் இந்த ப்ரொவிஷன் இல்லைங்களா, அந்த ப்ரொவிஷன் நான் வந்து எடுத்து வச்சுக்குவேன். 290 அப்படின்றத என்ன செஞ்சுக்குவேன், எடுத்து வச்சுக்குவேன் அப்படின்றாங்க. சரி, இந்த 290 நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க, அது ஓகே. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் புக் அப் பண்ணிட்டீங்க. இந்த ப்ரொவிஷனுடைய ரேட்டு, அதாவது 290 அப்படின்ற ப்ரொபபிலிட்டி ரேட்டு ஒருவேளை 360 மாறிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, திரும்பவும் ப்ரொவிஷன் ஒரு 70 crore எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரொவிஷன் என்ன செய்யணும், கிரியேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது இதில் முக்கியமான விஷயம். அடுத்த பாயிண்ட் தான் செகண்ட் இயர் முடிவில் தான் அடுத்த கேள்வி. செகண்ட் இயர் முடிவில் தான் உங்கள் டார்கெட் அச்சீவ் வச்சா இல்லையான்றது. ஸோ இதுதான் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ செகண்ட் இயர் எண்டில் தான் நம்ம போய் நிற்கிறோம். இந்த செகண்ட் இயர் எண்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். ஒருவேளை அந்த கம்பெனியோடது, அதாவது ஹரி லிமிடெடு, இந்த ஹரி லிமிடெட் அந்த ப்ராஃபிட்டை எக்ஸீட் ஆயிடுச்சா, அதாவது டார்கெட் அச்சீவ் பண்ணாரான்னு கேட்குறோம். இப்போ டார்கெட்டு அச்சீவ்டா, டார்கெட் அச்சீவ்டுனா இந்த ப்ராஃபிட் எக்ஸீட் ஆயிடுச்சா இல்லையா, இல்லை டார்கெட்டு நாட் அச்சீவ்டு, டார்கெட் நாட் அச்சீவ்டு, டார்கெட் நாட் அச்சீவ்டு. சரி, இப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணால் ஓகே, டார்கெட் நாட் அச்சீவ்னு சொன்னாங்க, என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஒருவேளை டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு, அப்போ கண்டிப்பாக ஒரு என்ன செய்யணும், பே எவ்வளோ கொடுக்கணும் நம்ம சொன்னோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கணக்கில் நான் சொல்லிடுறேன். அவங்க எவ்வளோ கொடுக்கணும்ப்பா, சத்யா லிமிடெட் வில் பே 400 crores இன் கேஷ். அப்போ 400 rupees அவங்க என்ன செய்யணும், தரணும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக ஒரு என்ன செஞ்சணும், 400 crore இவங்க கொடுக்கணும். 400 crore அவங்க தரணும். டார்கெட் நாட் அச்சீவ். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அச்சீவ் ஆயிடுச்சு, 400 crore நம்ம தரேன்னு வச்சுக்கலாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்றது அந்த முதல் கேள்வி. சரி, இப்போ டோட்டல் ப்ரொவிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். டோட்டல் ப்ரொவிஷன் நம்ம இதற்கு எவ்வளோ புக் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க. டோட்டல் ப்ரொவிஷன் ஃபர்ஸ்ட் 290 290, எஸ். அடுத்ததுங்க 70, அதாவது எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 70 சொன்னோம். அப்போ 360 வந்துருச்சா? சரி, 290 + 70 360. ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ தரணும்னு சொல்லிக்கிறீங்க, 400 rupees-ஆ? எஸ், 400 தான் நான் 2 years கழிச்சு பே பண்ணணும்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுத்தா போகுது, இப்போ எக்ஸ்ட்ரா 400 கொடுத்தா போதும். இப்போ டோட்டலாக என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, 400 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ
இந்த வருஷத்துக்கு ஒரே ஒரு ப்ரொவிஷன் நம்ம கிரியேட் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா P&L account debtor to provision for contingent consideration சொல்லிட்டு ஒரு 40 மட்டும் எக்ஸ்ட்ரா. ஏன்னா இந்த 40 வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த 400 வரும். ஏன் இப்போ இந்த 40 ருபீஸ் ஏன் இந்த 40 ருபீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதாவது நான் 400 தரணும், 270 ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன், ஆனால் 70 ரீமெசர் ஆயிடுச்சு. ரீமெசர் 70 ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர் வேல்யூவோட சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஃபேர் வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னு 316 சொல்லிட்டான். அதாவது ரீமெசர் பேர் என்ன சொல்லுவாங்க, ரீமெசர் அப்படின்வாங்க. அதனால நான் எக்ஸ்ட்ரா 70 நான் புக் பண்ணேன் அந்த வருஷத்துல. அப்போ கடைசியாக மிச்சத்துக்கூடியது தான் 270 290 + 70 + 40 40 பேலன்சிங் ஃபிகர். இந்த பேலன்சிங் ஃபிகரை தான் நான் அதுக்கு ஒரு வழி புக் பண்ணணும். ஸோ டோட்டலி 400 வந்துருச்சு. இப்போ இந்த 400 என்ன செய்யறேன், பே பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன சார் என்ட்ரி, இப்போ கடைசியாக என்ன செய்றீங்க, ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஞ்சன்ட் கன்சிடரேஷன் டு கேஷ் ஆர் பேங்க், கேஷ் ஆர் பேங்க்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், 400 crore நான் போட போகிறேன். எஸ், சரி. ஒருவேளை இந்த டார்கெட் நாட் அச்சீவ்டு, அப்போ இவங்க என்ன செய்ய தேவையில்லை, அந்த அமௌண்ட்டை தர தேவையில்லை. இந்த அமௌண்ட்டை, இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட்டு 400 crore அவங்க தர தேவையில்லை. அப்போ ஆல்ரெடி இவர் எவ்வளோ புக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ புக் பண்ணிக்கிறாங்க, 270 + 290 + 70 360 என்ன செய்யணுங்க, ரிவிஷன் பண்ணிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் contingent consideration account debtor to P&L account. ஏன் சார் P&L account, சரி 360. அப்போ நீங்கள் லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும் இந்த அமௌண்ட் எதுக்குன்னா இது ரெண்டும். அதாவது இது வரைக்கும் நீங்கள் புக் பண்ணது எவ்வளோ தான் கேள்வி. இப்போ அது வரைக்கும் புக் பண்ணது எவ்வளோங்க, நம்ம கவனிங்க, 290 ஒரு 70 நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்க. அப்போ 290 ஒரு 70 360 ஆயிடுச்சுவா. அந்த 360-ஐ நீங்கள் என்ன செய்கிறீங்கோ, ரிவர்ஸ் பண்ணுறீங்க. அப்போ டார்கெட் நாட் அச்சீவ்டுனா நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுக்கிற ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிரும். அப்போ ப்ராஃபிட்டான்னு கேட்கக்கூடாது. நீங்கள் எக்ஸ்பென்சஸாக புக் பண்ணி வச்சுன்னா என்ன செய்ய போகிறீங்க, ரிவிஷன் பண்ண போகிறீங்க. இப்போ ப்ராஃபிட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு பணம் தரணும். இந்த ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்ட்ல இருக்கும், நீங்கள் எடுத்து பணம் தரணும். இது இல்லைன்னா உங்களுக்கு பணம் தர தேவையில்லை அப்படிங்கிறது அந்த கேள்வி. இந்த கான்செப்ட் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கலாம். பட் ஒருவேளை இப்போ நீங்கள் கேஷாக தராமல் ஷேராக கொடுத்தீங்கன்னா என்ன, அதான் சொல்கிறாங்க. சப்போஸ் சம்டைம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் shares can be given. So if it is shares can be given, the shares is a fixed shares or variable shares. That is the main considerations. But நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஜென்ட் கன்சிடரேஷன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் யூ ஹாவ் நோன் அபவுட் இட் வெரி வெல் ஆல்ரெடி. ஸோ இது இன்டர் லெவலில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ இதான் உங்களுக்கு பிஸ்னஸ் காம்பினேஷனில் கான்செப்டில், அதாவது கண்டிஜென்ட் கன்சிடரேஷன்னா என்ன, கன்ஃபர்டு அதாவது டெஃபர்டு கன்சிடரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது பணத்தை தரீங்க, 2 வருஷம் கழிச்சு தரீங்க, அந்த ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம இந்த வருஷம் யூஸ் பண்ணுவோம். இந்த இது அப்படி கிடையாது. இது கண்டிஜென்ட் அப்படின்னா சில கண்டிஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாதான் உங்களுக்கு என்ன செய்யணும், அமௌண்ட் தர கொடுத்துருக்காங்க. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாரா இல்லை அச்சீவ் பண்ணலையா அப்படின்றதான் கேள்வி. நட்டு டார்கெட் அவர் என்ன செஞ்சாரு, அச்சீவ் பண்ணால் ஒரு கான்செப்ட், அச்சீவ் பண்ணாட்டி ஒரு கான்செப்ட். தேங்க்யூ.